டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். ட்ரிப் கேன்சலேஷன் இல்லை, எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இல்லை, நியாயமான கட்டணம். இதுவே ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். அதே அப்படி என்ன கொள்கை? எல்லாரும் என்ன சீட்டு பேஸ் பண்ணி தான் கொள்கை. அதுக்காக கொள்கை இருக்குது, வெறும் ஒரு சீட்டு கொடுக்குறோன்னா எந்த கூட்டணியா ஒத்துக்குவாங்களா? கொள்கை என்ன கொள்கை கொள்கைங்கிறீங்க? கேப்டன் அறிவித்த கொள்கையை விட இதுவரைக்கும் தமிழக அரசியல்ல யாராவது சொல்லியிருக்காங்களா? நீங்க கொஞ்சம் யோசிக்கணும். ஏதோ ஒன்னு சொல்லணும்ன்றதுக்காக அப்படி தயவு செஞ்சு பேசாதீங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. கேப்டன் சொன்னது சித்தாந்த ரீதியாக உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியணும்னா நான் சொல்றேன். ஒரு 4 வேர்ட்ஸ் உங்ககிட்ட இருக்கு. சித்தாந்த ரீதியாக வறுமை கோட்டிற்கு கீழ் மக்களே இல்லை என்ற நிலையை உருவாக்குவேன் என்று சொன்ன முதல் தலைவர். லஞ்சம் ஊழலுக்கு அப்பாற்பட்டு ஒரு நேர்மையான வெளிப்படை ஆட்சியை கொண்டு வருவோம் என்று சொன்ன தலைவர். அனைவருக்கும் இலவச கல்வி, இலவச மருத்துவம் என்று சொன்ன தலைவர். எல்லாருக்கும் உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இருப்பிடத்தை உறுதி செய்யப்படும் என்று சொன்ன தலைவர். இது எல்லாமே சித்தாந்தம். நீங்க சொல்ற சமூக நீதி, ஜாதி, மதம், இனம், மொழி எல்லாத்திற்கும் அப்பாற்பட்டு நாம் அனைவரும் ஒன்றே குலம், ஒருவரே தெய்வம் என்று வாழக்கூடிய ஒரு கலாச்சாரத்தை உருவாக்கியவர் கேப்டன் அவர்கள். அதனால தேமுதிக கிட்ட இப்ப 19வது வருஷத்துல இருக்கிறப்ப கொள்கை என்ன, சித்தாந்தம் என்ன, சமூக நீதி என்ன, தயவு செஞ்சு இந்த கேள்வியை யாரும் எழுப்ப வேணாம். புரியல் என்றால் என்கிட்ட தனியா கேளுங்க, விளக்கத்தை கொடுக்கிறோம், எங்க மேனிபெஸ்டோ கொடுக்கிறோம். முதல்ல புரிஞ்சுக்கங்க. 2005 கட்சி ஆரம்பித்த போதே எங்கள் கொள்கை என்ன, எங்களுடைய சித்தாந்தம் என்ன, சமூக நீதி என்ன, எல்லாத்தையும் தலைவர் மேடையிலே சொல்லியிருக்காரு. எங்களுடைய 2006 முதல் தேர்தல் அறிக்கையிலேயே எல்லாமே நீங்க கேட்கிற அத்தனைக்கும் பதில் இருக்கிறது. அதனால நீங்கள் அதை பத்தி தெரிஞ்சுக்காம, நீங்கள் அதை பத்தி புரிஞ்சுக்காம என்ன கொள்கை என்பதை விவாதங்களில் அமர்பவர்களாக இருக்கட்டும், யூடியூப் சேனல்களாகட்டும், எந்த சேனலா இருந்தாலும் தவறான ஒரு செய்தியை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்காதீங்க. ஏன்னா கேப்டனை விட ஒரு சிறந்த ஒரு தலைவரை இனிமேல் இந்த உலகம் ஒரு நல்லவரை பார்க்குமா என்பதே ஒரு மிகப்பெரிய கேள்வி. இப்படியே அவரை பற்றி தவறாக செய்திகளை போட்டு ஒரு நல்லவரை மக்கள் கிட்ட இருந்து இன்னைக்கு வெகு தூரத்துல கொண்டு போய் இன்னைக்கு நம்ம கிட்ட இல்லாமையே செஞ்சிட்டீங்க. எனவே ஊடக நண்பர்களே, உங்களை பார்த்து கேட்டுக்கிறேன், அட்லீஸ்ட் இனிமேலாவது தேமுதிக ஒரு நல்ல கட்சி, லஞ்ச ஊழலுக்கு அப்பாற்பட்டு ஒரு நேரடியாக மக்களுக்கான கட்சி என்பதை புரிந்து கொண்டு நீங்கள் கேள்வி கேளுங்க, எழுதுங்க. எனி டவுட்ஸ் இருந்தா வாங்க, நான் இருக்கேன். கழகத்தில் எவ்வளவு பேர் இருக்காங்க, உங்களுக்கு தெளிவுபடுத்துறோம். எனவே அது எல்லா லட்சியம், எல்லா கொள்கை, எல்லா சித்தாந்தம், எல்லா சமூக நீதியும் இருக்கின்ற ஒரு கட்சி தான் தேமுதிக. வாழ்த்துக்கள். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக எங்கள் வாழ்த்துக்களை அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். ஆமா, இன்னைக்கு இது முடிஞ்சிருக்கிறது. அடுத்த கட்ட ஆலோசனை எப்போ என்பது உங்களுக்கு நாங்கள் தலைமை கழகம் அறிவிப்போம். அப்போ மீண்டும் எங்கள் மாவட்ட கழக செயலாளர்களை அழைப்போம். இல்ல நாங்க சொன்னோம்ல 4 மண்டல மாபெரும் பொதுக்கூட்டம், அங்கு சென்று அங்க எங்கள் நிர்வாகிகளை சந்திச்சு அதுக்கான ஒரு முடிவை உங்களுக்கு சொல்வோம். இல்ல இனிமே தான் டிஸ்கஸ், இப்பதான் எல்லாம் ஃபைனல் பண்ணிருக்கு. அந்த 4 மண்டல மாபெரும் பொதுக்கூட்டம் எப்பங்கிறத உங்களுக்கு நாங்க நிச்சயமாக சொல்றோம். அதற்கு முன்னாடி February 12 எங்களுடைய பிளாக் டே இருக்கு, கொடி நாள். அதை மிக சிறப்பாக தமிழகம் முழுவதும் செய்ய நாங்க தயாராயிட்டு இருக்கோம். இன்னைக்கே மாவட்ட செயலாளர்கள் எல்லாரும் சொல்லிட்டாங்க, நாளையிலிருந்து எங்களுக்கான தேர்தல் பணியை அந்தந்த மாவட்டத்திலே நாங்கள் தயார் செய்ய ஆரம்பிச்சிருவோம். எல்லா இடத்துலயும் எங்களுக்கு பூத் இருக்கு, அதை போய் எல்லாத்தையும் சரி செய்து தேர்தலுக்கு தயாராக தேமுதிகவை ரெடியா நாங்க வைக்க தயாராயிருவோம் என்பதை மாவட்ட கழக செயலாளர்கள் சொல்லியிருக்காங்க. ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். ட்ரிப் கேன்சலேஷன் இல்லை, எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இல்லை, நியாயமான கட்டணம். இதுவே ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம்.